அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 11. போன எபிசோட்ல ஜீவனும் பிரார்த்தனாவும் அவங்க சித்தி பொண்ணு மேரேஜ்க்கு போயிட்டு வந்ததை பார்த்தோம். வர வர ஜீவனின் போக்கு வித்தியாசமாய் இருந்தது. பிரார்த்தனாவை இன்னும் அதிகமாய் உதாசீனப்படுத்த தொடங்கினான். அழுக்கு துணிகளை சலவை இயந்திரத்தில் போட முயன்ற போது, இல்ல விடு, என் துணிகளை அம்மா துவைப்பார்கள் என்றான். இரவு தாமதமாக வரும் நேரங்களில் இவள் பசியாய் காத்திருக்கும் போது, இல்ல சாப்பிட்டு விட்டேன் என்றோ பசி இல்லை என்றோ பாயில் சுருண்டு கொள்வான். ஒரு நாள் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார் என்ற எண்ணத்தில், நீங்க இப்படி பெட் மேல படுத்துக்குங்க என்ற போது அவன் பார்வையில் இருந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியாதது போல் இருந்தது. இப்படித்தான் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கும் நேரத்தில் இவளும் அதில் கலந்து கொண்டு உரையாடும் நோக்கத்தில் அவன் அருகே சோஃபாவில் வந்து அமர்ந்த போது படக்கென எழுந்து வெளியே சென்றான் ஜீவன். முகத்தில் அடித்தது போன்ற அந்த உதாசீனத்தில் அவள் திகைத்து நின்ற போது கழுக்கென சிரித்து அவளை மேலும் வெறுப்பேற்றினாள் ஸ்ருதி. இந்த நாட்களில் ஒரு காலை வேளையில் பிரார்த்தனா அறையிலிருந்து வெளிப்பட்ட நேரத்தில் வீடே வெறிச்சோடி நின்றது. அடுப்பங்கரையில் காலையிலேயே சமையல் செய்வதற்கான அறிகுறிகள் இருக்க, மாமியார் சுருதி என ஒருவரையும் காணோம். கணவனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்த போது, கோவிலுக்கு வந்தோம் என்றான். வந்தோமா? அப்ப நான் ஏங்க என்கிட்ட சொல்லல? சொல்லி இருந்தால் நானும் வந்திருப்பேன்ல. வந்து இங்கேயும் அவங்க நிம்மதியை கெடுக்கவா? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவங்கதான் என்னை பாடா படுத்துறாங்கன்னா நீங்களுமா? ஆமா, எங்க வீட்ல எல்லாரும் கெட்டவங்க, நீ ஒருத்தி தான் நல்லவ. எங்க எல்லோரின் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடப்பவளாச்சே. எங்க எல்லோரின் சந்தோஷங்களுக்காக உழைப்பவளாச்சே நீ. உன்னை போய் எதுவும் பேசவில்லை பிரார்த்தனா. வலிய வலிய செல்லும் போதெல்லாம் உதாசீனப்படுத்துபவர்கள் அவர்கள். இப்போது பழியெல்லாம் என் மேலையா? ஒரு மாலை வேளை ஸ்ருதியின் தோழிகள் 4-5 பேர் வந்திருந்த நேரத்தில் தேநீர் தயாரித்து கொண்டு வந்தாள் பிரார்த்தனா. தேநீரும் சிற்றுண்டியுமாய் அவள் உபசரிக்க முயன்ற போது தோழிகளை கிளப்பிக் கொண்டு வெளியே சென்றாள் ஸ்ருதி. ஸ்ருதி, டீ வேணாம், போட்டுட்டேனே. நான் உன்கிட்ட கேட்டேனா? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒன்னும் சீன் போட வேண்டாம். உங்களோட பாசம் அக்கறை பத்தியெல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்று படபடத்தவளை கையாளாகாத தனத்துடன் பார்த்தாள் பிரார்த்தனா. கண்ணீர் மல்க அடுப்பங்கரைக்குள் வந்த போது, பால் இவ வீட்டு பண்ணையிலிருந்தும் சர்க்கரை இவ அப்பன் கடையிலிருந்தும் வருவது போல தாராளம் என்ற மண்டை இடி மாமியாரிடமிருந்து வந்தது. கணவன் அன்று அதிசயமாய் மாலையில் வீடு திரும்பி இருக்கவும் தேநீர் கொடுத்தவள், எங்க சித்தப்பாவா போன் பண்ணினாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்தில் நீங்க கௌரவம் பார்க்காமல் அப்படி உதவி செய்தது பற்றி ரொம்ப சந்தோஷமாம். இப்படி ஒரு மருமகன் கிடைத்தது எங்க பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க என்று பேச்சை ஆரம்பித்த போது, உன் எண்ணம் போல் உறவினர் மத்தியில் உனக்கு பெருமை கிடைத்து விட்டதுதானே. நீ கொடுத்த ஆக்ஷனுக்கு இணையா நானும் நன்றாய்த்தானே நடித்தேன். அதில் ஏதும் தவறு ஏற்படவில்லையே என்றான். என்னது? அவன் சொன்னதன் அர்த்தம் புரியாதவளாய் அவனை குழப்பமாய் பார்த்தவளிடம், உன் குடும்பத்தார் மெச்சும்படி என் நடிப்பு எப்படி இருந்தது என கேட்டேன் என்றவனை அழுத்தமாய் பார்த்தவள், என்ன சொன்னீங்க? நடிச்சீங்களா என்று கேட்டாள். நீ இங்க போடுற நாடகத்தை நான் அங்கே நிறைவேற்றினேன். என்ன பேசுறீங்க? நல்லா யோசித்து பாரு, புரியும் என்றவன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். பிரார்த்தனாவுக்கு ஓ என்று கேவல் இதயத்திலிருந்து கிளம்பியது. கணவனின் அன்பை புரிந்து கொண்டு தான் வெளிப்படுத்திய நேசத்தை வேஷம் என்கிறான். தன்னை பரவசப்படுத்திய அவனின் அன்பை நடிப்பு என்கிறான். ஜீவன் ஜீவன் என்று துடித்துக் கொண்டிருக்கும் இதயம் நாடகத்தை அரங்கேற்றுகிறது என தீர்ப்பு சொல்கிறான். இன்று 2இல் ஒரு முடிவு தெரிய வேண்டும், வரட்டும். காத்து கொண்டிருந்தவளின் கண்கள் சிறுகி விழுந்த நேரத்தில் வந்தவனிடம், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என் மேலையா என் வீட்டில் உள்ளவங்க மேலையா உங்களுக்கு அன்பில்லையா? அவங்க கிட்ட பாசமா பேசுறதையெல்லாம் நடிப்புன்னு என்று ஏன் சொன்னீங்க என்று கேட்டாள். இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன் என்றால், அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க வாங்கி தர்ற துணிமணிகளுக்காகத்தான் உங்க மேல நான் என்று தடுமாறியவள், பாசமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா என்ற போது, நீதான் சொல்ற, நான் அப்படி சொல்லவில்லையே என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே உண்மையை ஒத்துக்கொள்ற என்று அர்த்தம். நான் என்ன தப்பு செய்தேன்? நான் என்ன செஞ்சா நம்புவீங்க? நீ மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி போனா என்ன அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவளிடம் நான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? என்ன சுயநலவாதின்னு சொல்றீங்களா? நீயே எல்லாத்தையும் சொல்லிக்கிற. அப்ப என் கூட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
இதற்கான பதிலை நீதான் சொல்லணும். அப்போ என்னை விட்டுடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், உன் இஷ்டம் என்றவன் படுக்கையில் தலையோடு போர்வையை இழுத்து விட்டான். நெடுநேரம் வரை தூக்கம் வராமல் அப்படியே இருந்து விட்டாள் பிரார்த்தனா. எவ்வளவு தூரம் தன் தன்மானத்தை விட்டு பார்த்து பார்த்து நடந்து கொண்ட போதும் இப்படி பேசுகிறானே, எதற்கெடுத்தாலும் குறை சொல்பவர்களிடம் பொறுமையாய் இருந்ததன் பலன் இதனா? தன் தாயையும் தங்கையும் விட்டு கொடுக்காமல் நியாயப்படுத்தி பேசுபவனுக்கு என் பக்க நியாயம் அவசியம் இல்லையா? போக விருப்பமென்றால் போ என்பவனிடம் நான் இன்னும் எதை எதிர்பார்க்க வேண்டும்? மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தவனிடம் அப்போ நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றாள். சட்டையின் கைமடிப்பை சரி செய்தவாறே அவளை பார்த்து ஒரு மாதிரியாய் சிரித்தவன் பதிலேதும் பேசாமல் சென்று விட்டான். மதிய உணவுக்கு பின் மலரின் தோழி சந்திரா வந்திருந்தாள். அவளிடம் நாம 27 வருஷம் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்து பாதுகாக்கணும், இவளுங்க வருவாளுங்க, நம்ம கிட்ட இருந்து நம்ம பிள்ளைய பிரிச்சுட்டு போவாளுங்க, நாம அதற்கெல்லாம் வழிவிடக்கூடாது, வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கணும், இவளுங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கவா பெத்து வளர்த்து ஆளாக்கினோம் என்ற போது சந்திரா, என்ன மலரு இப்படி பேசுற? நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நம்ம சுயநலத்துக்காக அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுமா என்ன என்றாள். நீ 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றால்தான் இப்படி பேசுற. உண்மைதான், என் 2 மருமகன்களும் என்னை எப்படி பார்த்துப்பாங்க. அதுக்காக அவங்க அம்மா அப்பாவையும் விட்டு கொடுக்கலையே. உன் மருமகனுங்க நல்லவங்களா இருக்காங்க, என் பயலுக அப்படிப்பட்டவனுங்க இல்ல. இப்ப ஜீவனை எடுத்துக்கோ, மாமியாரும் கொழுந்தியாள்களும் வந்தால் அவன் கால் தரையில பரவாது. ஹோட்டல் என்ன, சினிமா என்ன, ஒரே கும்மாளமாகத்தான் இருக்கும். பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்தா எனக்கு 300 ரூபாய்க்குத்தான் எடுத்து தருவான். அப்போ பெற்றவளை விட இப்ப வந்தவள் தானே முக்கியம். ஜீவன் நல்ல பையன்பா, அவனை போய் தப்பா நினைக்காதே. நல்லவனாகத்தான் இருந்தான், மாத்திட்டாளே. எங்க பெரியம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் பயல்கள் தாய்க்கு சொந்தம், கல்யாணம் முடிந்து விட்டது மருமகன்கள் மாமியாருக்கு மகன்களாகி விடுவாங்க என்று. பார்க்க போனா இதுதானே உண்மை. 27 வருஷம் என் முந்தானையை பிடிச்சிட்டு இருந்தவன் இப்ப அவன் முந்தானைக்குள்ள பதுங்கிட்டு இருக்கான். உன் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? மரியாதையத்தானே பழகுறா. அட நீ வேற, எல்லாம் நடிப்பு வேஷம். நம்ம கிட்ட காட்டுற பவ்யம் எல்லாம் நடிப்பு. நான் நம்பவே மாட்டேனே. எப்படிப்பட்ட மாயாஜாலக்காரி தெரியுமா? ஐயையோ, என் பையன் அப்பவே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான், நான் தான் கேட்கல, இப்ப அனுபவிக்கிறேன். சரியான திமிர் பிடித்த கழுதை, ஒரு வேலை செய்யாது. சமைச்சு வச்சா நல்லா கொட்டிப்பா. வரும்போது எப்படி வத்தலும் தொத்தலுமா வந்தா, இப்ப பாத்தியா? குடிகார அப்பன் கிட்ட அடி உதை வாங்கி சோத்துக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்பட்டு கிடந்த கழுதைக்கு சொகுசு கிடைக்கவும் திமிர் மண்டைக்குள் ஏறிடுச்சு. துளி மரியாதை கிடையாது. அவளை பார்த்தாலே என்று பல்லை கடித்த மலர், என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஆளும் மூஞ்சியும் நல்லா திங்கணும் மினுக்கணும், இது மட்டும்தான் தெரியும். இத்தனை நாள் ஆச்சே, ஒரு விசேஷம் உண்டா? மலடியா என்னவோ என்று ஆவேசப்பட்ட போது எதிரே இருந்த சந்திரா அதிர்ந்த போது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரார்த்தனா துடிதுடித்து போனாள். மாமியார் ஏதோ கோபத்தில் இருக்கிறாள் என்று பார்த்தால் இத்தனை வெறுப்பை சுமந்து கொண்டு இருக்கிறாளே, அப்படி என்னதான் குற்றம் செய்தேன்? நானாக இவர்கள் மகனை தேர்வு செய்து திருட்டு கல்யாணமா பண்ணினேன்? இவர்களாகத்தானே வந்தார்கள். இத்தனை ஆதங்கம் கொண்டவள் ஏன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்? ஸ்ருதியை காதலித்துக் கொண்டிருப்பவன் இப்பவே வீட்டோட மாப்பிள்ளை போல் இங்கேயே கிடக்கிறான். அது மட்டும் நியாயமா? இவர்கள் பெற்றால் பிள்ளை, மற்றவர்கள் பெற்றால் இந்த நியாயத்தை கேளு சந்திரா என்று மறுபடியும் ஆரம்பித்த மலர், அவ சித்தப்பா மகளுக்கு கல்யாணமாம். இவன் 1/2 பவுனுக்கு முறை செய்கிறான். இப்படி பொண்டாட்டி வீட்டுக்கு கொட்டி கொட்டி கொடுத்தால் விளங்குமா? நாம எதற்காச்சும் பணம் கேட்டால் இல்ல அவங்க பணம் தரல இவங்க பணம் தரலன்னு சொல்லுவான். நானும் அதனால இப்ப எதுவும் கேட்பதில்லை என்றாள். அடா பாவிங்களா என்று வியந்த பிரார்த்தனா, என் சித்தப்பா என் கல்யாணத்திற்கு 3 பவுனில் முறை செய்தாரே, அதை எந்த கணக்கில் சேர்ப்பது? இவர்கள் அண்ணன் மகன் திருமணத்தில் 1/2 பவுனில் மோதிரம் போட்ட போது பல்லை காட்டியபடி சபையில் எல்லோர் முன்பும் மாப்பிள்ளை விரலில் மோதிரத்தை அணிவித்த போது இந்த வாய் எதுவும் பேசவில்லையே. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? இவர்கள் மட்டும் நம் மனமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். நாம் மட்டும் இவர்கள் விட்டு நாய்க்குட்டி பூனைக்குட்டியின் மனசு கூட நோகாமல் நடந்து கொள்ளணும். போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். வெறுப்பு மேலோங்க தூங்கி போனவள் திடீரென விழித்த போது
ஜீவன் இன்னும் வந்திருக்கவில்லை. மணியை பார்த்தபோது மணி 1:30 தொட்டிருந்தது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?